எல்லாம் அல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். பெருகி வரும் அனாச்சாரங்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக உலகத்தினுடைய செய்திகளை நாம் பார்த்தோம் என்றால் அனாச்சாரங்களும் அநியாயங்களும் மனித குலத்திற்கு எதிரான மோசமான செயல்பாடுகளும் எல்லா இடங்களிலேயும் பரவலாக பரவி இருப்பதை காண முடிகிறது. படித்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய மேலை நாடுகளாக இருந்தாலும் படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளாக இருந்தாலும் இந்த அனாச்சாரங்கள், அருவருக்க தகுந்த காரியங்கள் எல்லா இடத்திலையும் மேலோங்கி நிற்பதை காண முடிகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் படித்தவர்களை விட பாமரர்களை விட படித்தவர்கள் பண்பாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில்தான் இது போன்ற சீர்கேடுகள் மலிந்து கிடப்பதை காண முடிகிறது. படிக்காதவர்களுக்கு மத்தியிலே இது போன்ற கேடுகட்ட நிலைப்பாடுகள் இல்லை என்று சொல்ல அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் ஏதோ கொஞ்ச நெஞ்சம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்றால் பண்பாளர்கள் அறிவு ஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியிலே கேடுகட்ட கலாச்சாரங்கள் விரிந்து இருப்பதை பார்க்கலாம். இதற்கு சமீபத்திலே ஒரு உதாரணத்தையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஓரின சேர்க்கையிலே அது வேண்டும், இது தனி மனித சுதந்திரம் என்று பேசக்கூடியவர்கள், அதை அனுமதிக்கக்கூடியவர்கள், சட்ட ரீதியாக எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் இந்தியாவிலேயும் வந்து நிற்கிறார்கள் என்று பார்க்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். இதை நாம் வன்மையான குரலோடு கடுமையான எதிர்ப்போடு இதை எதிர்த்தும் வருகிறோம். ஓரின சேர்க்கையை, கேடுகட்ட இந்த கலாச்சாரத்தை வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் படித்தவர்களா பாமரர்களா என்றால் பெரிய பெரிய அறிவுஜீவிகள் தான் இது வேண்டும் என்று கேட்கிறார்கள். சட்டப்படி இது எங்களுக்கு தேவை, எந்த ஆணும் எந்த ஆணுடைய கையை பிடித்து இழுத்தாலும் அல்லது எந்த பெண்ணும் எந்த பெண்ணையும் பிடித்து இழுத்தாலும் தவறான உறவுக்கு அழைத்தாலும் சட்ட ரீதியாக எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், இதை தடுக்கக்கூடிய சட்டப்பிரிவு 377 தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். ஏதோ ஒன்றும் அறியாத அப்பாவி, படிக்காதவன், பாமரன், தினக்கூலி இது போன்றவர்கள் கேட்டால் கூட விவரம் இல்லாதவன் கேட்கிறான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் இந்த கோரிக்கையை வைப்பதே பெரிய வக்கீல் படித்தவர்களும் அதே போன்று பெரிய பெரிய படிப்புகளை படித்தவர்கள் தான் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். ஒரு நேரத்தில் இது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் மேலை நாடுகளிலே சகஜமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அமெரிக்காவிலே அதே போன்று
யூகே என்று சொல்லப்படுகின்ற பிரிட்டிஷிலே, வளர்ந்த நாடுகளிலே இது போன்ற கலாச்சாரங்கள் இருப்பது சகஜம். அங்கெல்லாம் இதற்கு சட்ட ரீதியாக அவர்கள் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் என்றெல்லாம் பேசினோம். இது செய்திகளில் பார்த்து வந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த நாடுகள் எல்லாம் இல்லாத அளவிற்கு இந்தியாவிலேயும் வேணும், எல்லா இடத்துக்கும் இது வேணும் என்ற அளவிற்கு இதனுடைய கோரிக்கைகள் மக்களுக்கு மத்தியிலே திணிக்கப்படுவதை பார்க்கிறோம். இதையெல்லாம் எதற்காக வேண்டி இங்கே சொல்கிறோம் என்றால், ஒவ்வொரு இடத்திலேயும் கலாச்சார சீர்கேடுகள் மலிந்து கொண்டே இருக்கிறது. சீர்கேடுகள், மோசமான நிலைப்பாடுகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்குத்தான் இந்த உதாரணத்தை சொல்லி காட்டுகிறேன். உலக அளவில் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள், கொள்கை இல்லாதவர்கள், கோட்பாடு இல்லாதவர்கள் இது போன்ற கலாச்சாரத்திலே வீழ்ந்தால் அதற்கு பெரிய விஷயம் இல்லை. பிற மதத்தவர்கள் இது போன்ற ஒரு கலாச்சாரத்திலே ஈடுபடுகிறார்கள் என்றால் மனிதன் என்ற அடிப்படையிலே ஒரு கோணத்திலே கவலைப்படலாம். அதே நேரத்திலே இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மிடத்திலே இதே போன்ற உள்ள கலாச்சாரங்கள் அல்லது இதைவிட மோசமான கலாச்சாரங்கள் இன்றைக்கு மலிந்து கிடப்பதை காணலாம். குறிப்பாக மேலப்பாளையத்தில் என்னென்ன சம்பவங்கள்லாம் இந்த ஊரில் நடக்கிறது என்று கொஞ்சம் நீங்க நிதானமாக யோசனை செய்து பார்த்தால், நம்ம ஊரா இவ்வளவு கேடு கட்டு போய் இருக்குது, மேலப்பாளையம் மக்களா இவ்வளவு மோசமாக போய் இருக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற அளவிற்கு, மிக ஆச்சரியமாக பார்க்கின்ற அளவிற்கு நம்ம ஊர்லையும் கலாச்சாரங்கள் மோசமாக நடக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பப்ளிக் மீட்டிங்கிறதுனால பேரை சொல்ல மாட்டோம், நடந்த 1-2 சம்பவங்களை சொன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த சம்பவத்தை சொல்வதற்கும் காரணம் என்னவென்றால், இந்த கேடுகட்ட மோசமான இந்த கலாச்சாரம் நம்ம ஊரை விட்டு அகல வேண்டும், நம் சமுதாயத்தை விட்டு இது விலக வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் மனிதன் என்ற அடிப்படையிலே நியாயமாக நடக்க வேண்டும், மிருகமாக நடக்கக்கூடாது என்ற அந்த எண்ணத்தில் தான் இதை சொல்கிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை, அதுவும் முஸ்லிம் தான், நம்ம மதத்தை சார்ந்த நம்முடைய மார்க்கத்தை சார்ந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளை, வீட்டில் இருந்த அந்த பெண்ணை படிக்க போறா என்று அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைத்தால் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறோம், நம்ம புள்ள படிக்க போகுது, நல்லா படிச்சுட்டு வரும், எதிர்காலம் நல்லா இருக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த பெண் எந்த படிப்பை கேட்கிறாளோ அந்த படிப்புக்கு அந்த பெண்ணையும் மாணவியையும் சேர்த்து விடுகிறார்கள். என்ன செய்து ஒழுங்கா படிக்குதா, கல்லூரிக்கு சரியா போயிட்டு வருதா, இதையெல்லாம் பார்க்கிறதா இல்ல, ஏதோ போகுது வருது, வீட்டுக்கு வருது, அந்த பெண் எதை கேட்குதோ அதை நம்ம வாங்கி கொடுத்துட்டோம், நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்ற அடிப்படையில் இந்த பெற்றோர்களும் அதை அப்படியே பார்க்காம விடுறாங்க. நிலைமை என்ன தெரியுமா, இதனுடைய விவகாரம் எங்க ஜமாத்துக்கு வருது. இந்த மாதிரி ஒரு வீட்டை சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு வேற மாதிரி ஒரு வீட்டுல போகுது, அப்பதான் பிரச்சனை எங்களுக்கு வருது. இதே பிரச்சனை என்னடா தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டும் வருது நீங்க நினைக்கிறீங்களா? எல்லா ஜமாத்துக்கும் போகுது. இந்த ஆலிம் சாக்கள் நாங்க தான் இஸ்லாத்துடைய தூண் அப்படின்னு பேசுறாங்களே, சுன்ன ஜமாத்து தான் பயங்கரமான ஜமாத்து அப்படின்னு பேசுறாங்களே, அந்த ஜமாத்துக்கும் இது போன்ற பிரச்சனைகள் போகிறது. போனா கமுக்கமா அங்கேயே காதும் காலமா வச்சு முடிச்சிடறாங்கன்னா பிரச்சனை தீர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல.
என்ன செய்யறாங்கன்னா, இதை ஏப்பா எங்கள்கிட்ட வந்து சொல்ற, எங்களால என்ன செய்ய முடியும், நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, போ அஜாத்து பள்ளிக்கு அப்படின்னு அங்க தள்ளி விட்டுறாங்க. அதனாலதான் இந்த விவகாரங்கள், இது போன்ற மோசமான நிகழ்ச்சிகள் எங்க எல்லாம் நடக்கிறதோ அது எங்க காதுக்கு வருது. நாங்க பைனாக்குலரை வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்தல, வீடு வீடா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கவும் போறதும் இல்லை, எங்களுக்கு அது அவசியமும் இல்லை. ஆனா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நாங்க இதுக்கு ஏதாவது சட்ட ரீதியாக அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று மக்கள் நம்புகிற காரணத்தினால எங்கள்கிட்ட இதை கொண்டு வராங்க. அப்ப இத மாதிரி ஒரு பிள்ளை விவகாரம் வருது, அந்த பெண்ணு தவறாக போறாங்க. தவறுனா எங்க, ஒரு பிற மத சகோதரனோடு இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு சகோதரனோடு அந்த பெண்ணுக்கு உறவு இருக்குது. அந்த பெண்ணை தவறாகவே நடக்கிறாங்க, விபச்சாரம் அளவுக்கு போகுது அப்படின்னு சொன்ன உடனே கையும் களவுமாகவே பிடிக்கிறோம். இந்த பெண்ணையும் சம்பந்தப்பட்ட அந்த ஆணையும் கையும் களவுமாகவே நம்முடைய ஜமாத்தார்கள் பிடிக்கிறாங்க. கடைசி பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரை போகுது. நாங்க பிடிச்சு நாங்க என்ன செய்ய முடியும், நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா ஏதாவது செஞ்சோம்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு வருது. அதனால சம்பவம் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து இப்படி நடக்குது அப்படிங்கிறோம். கடைசியாக அந்த மாணவனுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேசப்படுகிறது. பேசப்பட்டு அந்த பெண்ணிட்ட கேட்கிறாங்க, இவ்வளவு நடக்குதம்மா, இவ்வளவு மோசமா போயிட்டியா அப்படின்னு கேட்கும் போது அந்த பெற்றோர்கள் சொல்றாங்க பிள்ளைகிட்ட, நீனா இப்படி நடந்த, தெருவில் நடக்கும் போது குனிந்த தலை நிமிராதம்மா, உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம், பாசம் வச்சிருந்தோம், நீனா இப்படி நடக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷன்லயே அந்த பிள்ளைய பெற்றவர்கள் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஆனா இந்த பிள்ளையும் சரி அதுக்கு என்ன செய்ய முடியும் என்ற கோணத்தில் இருக்கும் போது கடைசியாக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றவர்கள் சேர்ந்து பேசுறாங்க. அந்த பையனுக்கு ஒன்ன கட்டி வைக்கட்டுமா, கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா, என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் அந்த இஸ்லாமிய பெண்மணி அந்த மாணவி அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றார், நான் தாக்கரை எப்படி கட்ட முடியும். இன்ஸ்பெக்டர் என்ன செய்வாரு கேட்டார், நம்ம மாதிரி மேடங்கிறதா நாகரிகமா பேசுறோம், அவர் பச்சை பச்சையா கேட்கிறார், அதே மற்றவர்களும் கேட்கிறாங்க. இதுக்கு முன்னால தப்பு பண்ணிய அப்ப அவன் காப்பிரும் தெரியலையோ, அப்ப இது என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த பிள்ளையும் வருந்துகிறது. அது வேற விஷயம். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் இருக்குது. இதே மாதிரி கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவி, வேன்ல போகக்கூடிய ஒரு பையன், டிரைவர் தான் வேன்ல டெய்லி இந்த பிள்ளை போகுது. கடைசி ஒரு நாள் வீட்டுக்கு வரல, விசாரிச்சா வேன் ஓட்டக்கூடியவன் இந்த பிள்ளைய ஓட்டிட்டு போயிட்டான். இத மாதிரி எவ்வளவு சம்பவம் நீங்க நினைக்கிறீங்க? ஒன்று ரெண்டு சம்பவம் இதை சொல்லல, இத மாதிரி சொன்னு வைங்களேன், விடிய 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 சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நல்லா ரசிச்சு கேட்கவும் செய்யலாம், நேரம் போறதே தெரியாது. ஏன்னா சம்பவங்கள் அது மாதிரி ஒரு மாதிரியா இருக்குதா இல்லையா? அப்ப அந்த மாதிரி சம்பவங்கள். இதுல இன்னும் கொடுமையான ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? விசித்திரமான வழக்குகளை எல்லாம் மசூரமா தான் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு குடும்ப பஞ்சாயத்து அப்படின்னு கொண்டு வராங்க. என்னப்பா அப்படின்னு விசாரிச்சாச்சுன்னா ஒரு ஆள் கொண்டு வராரு, இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி இருக்கிறா, பிள்ளைகள் இருக்குது, சரி அதுக்கு என்ன, ஆனால் மாமியாரோடு இவர் தொடர்பு வச்சிருக்கிறாரு. மனைவி இருக்கிறாள், மனைவியுடைய உம்மாட்ட இவன் சொல்றான், எனக்கு பொண்டாட்டி ஏற்கனவே கட்டி வச்சிங்களே, அவ வேண்டாம், அவளை நான் தலா கூட்டுவேன், வேற என்ன செய்ய போற, உமாவை நான் கட்டிக்கிடுவேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எங்க போய் பேசுறது? இது என்ன சும்மால நாங்க எங்க பணியில பேசுவோம், எங்கள்கிட்ட வரக்கூடிய உறுப்பினர்கள்ட்ட பேச முடியும். இத மாதிரி கலாச்சாரங்கள் எங்க நடக்குது? தௌஹீத் ஜமாத்துல நடக்குதா? தௌஹீத் உறுப்பினர்கள் இப்படி செய்யறாங்களா? மாமியாரோடு குடும்பம் நடத்துறது, மனைவி வேண்டாம் என்று சொல்வது, மாணவி இன்னொரு மதத்துக்காரனோடு ஓடுவது, வேற எவனா ஒருத்தன் ஒரு பிள்ளை இழுத்துட்டு ஓடி வருவது,
இத மாதிரி கலாச்சாரங்கள் அத்தனையுமே இந்த தவ்ஹீத் ஜமாத் உறுப்பினர்கள் நடந்ததுன்னு சொல்ல இயலாது. வேற எங்க நடக்குது? எவர்களெல்லாம் நாங்கள் சமுதாய பாதுகாவலர்கள் என்று தீர்த்திக் கொள்கிறார்களோ அவங்க தெருக்கள்ல நடக்குது, வீடுகள்ல நடக்குது, கேட்கறதுக்கு நாதி இல்லை. இதுல இன்னும் கொஞ்சம் கொடுமை என்றால் இன்னும் சில வழக்குகள் நம்மகிட்ட வருது. பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்தார்கள், நாங்க நாகரிகம் மிக்க குடும்பத்தார்கள், நாங்க படித்தவர்கள், பண்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய சில ஆட்கள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு நேரத்தில் அவர்கள் நல்ல குடும்பம், அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு அவங்க என்ன, அவங்களுடைய பிள்ளையும் ஓடுது. எத்தனை வயசு? +2 படிக்கக்கூடிய பிள்ளை, 10th படிக்கக்கூடிய பிள்ளைங்க, 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளை இன்னொருத்தனோடி போகுது என்ற செய்தி. கடைசி அவங்கள்ட்ட போய் சொன்ன அவங்களும் இப்படித்தான். என் பிள்ளையா யார்கிட்ட கேட்டாலும் அந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? என் பிள்ளை என்ன தங்கம். யாரு? ஆம்பளை பிள்ளைய சொன்னாலும் சரி, தப்பா நடக்கிறாங்களா இல்லையா, அந்த ஆம்பளை பிள்ளைய சொன்னாலும் சரி, பொம்பளை பிள்ளைய சொன்னாலும் சரி, எல்லாருமே சொல்லக்கூடிய என்னன்னா என் பிள்ளை தங்கம், என் பிள்ளை இப்படிலாம் ஒண்ணு செய்யாது, இப்படி ஒரு கேடுகட்ட செயலுக்கு என்னுடைய பிள்ளைகள் போகவே போகாது. கையும் களவுமா புடிச்சு கையில கொடுத்ததற்கு பின்னால்தான் அப்படியா அப்படியா நீ நாடா இப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நடந்த சம்பவம். எவ்வளவு பிரச்சனை, தலாக்கு பிரச்சனை தனி, அது அல்லாம இது போன்று அந்த பெண்ணோட இவன் லிங்கு, இந்த பெண்ணோட அவனுக்கு தொடர்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்துகள் நிறைய விவகாரங்கள். இந்த சீர்கேடுகளை இந்த ஆலிம்சாக்கள், ஜமாத்தார்கள், இந்த லெப்பமாறு, இந்த ஊர்வலம் போறாங்களே கந்தூரி என்ற அடிப்படையில் சத்தம் போட்டு போறீங்களே, என்னைக்காவது கவலை இருக்காப்பா? அட சந்தன கூட எடு, சண்டாளத்தனமான அந்த காரியத்தை நீ செய்து லானத்து வேண்டும் என்று நினைக்கிறியா, அல்லாஹ்வுடைய லானத்தை வாங்கிட்டு போ, தனி விஷயம். உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு, வயசுக்கு வந்த ஒரு பிள்ளை அடுத்தவனோடு ஓடி போகிறாளே, படுக்கையை விரிக்கிறாளே, படிதாண்டி செல்கிறாளே, இதற்கு என்னைக்காவது ஒரு தீர்வுக்கு, ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்னைக்காவது பேசியிருக்கியா? என்னைக்காவது இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழியை நீ தேடி இருக்காயா? கோர்ட்டில் ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக வெடி போடுதிய, எதுக்கு வெடி? இந்த கேடுகட்ட கலாச்சாரத்திற்கா? உன்னுடைய வீட்டு பிள்ளைய படிதாண்டி போகுது, அதுக்கா? எவ்வளவு மோசமான விவகாரங்கள். கடைசியில் எங்க போய் நிற்கும்? அடுத்த மாதத்துக்காரனுடைய பிள்ளைய இவன் இழுத்துட்டு வந்தான்னா, ஒரு முஸ்லீம் இழுத்துட்டு வந்தான்னா, அது நம்முடைய பிள்ளைய அந்த மாதத்துக்காரன் இழுத்துட்டு போனா மத சண்டையில வந்து நிக்காதா? நிறைய மத சண்டைக்கு எது காரணம்? முஸ்லீம் பிள்ளை எடுத்துட்டு போனா அதனால நாங்க அடிச்சோம், அவன் அங்க இருந்து 10 பேர் அருவாளை தூக்கிட்டு வரணும், இவன் இங்க இருந்து 10 பேர் அருவாளை தூக்கிட்டு போகணும், கடைசி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதா? இஸ்லாத்துக்கு அவனுடைய சண்டை போடுறான், இஸ்லாத்துக்கு அவனுடைய சண்டை போடுறது இல்ல. அங்க இருந்து இந்து பிள்ளைய ஒருத்தன் இவன் கூட்டு வரணும், அல்லது முஸ்லீம் பிள்ளைய ஒருத்தன் அங்க இருந்து இழுத்துட்டு போகணும். இதுக்கு கேடு கட்டவன் காதல் புனிதமானது. இவன் இதுக்கு பேர் வச்சிருக்கான். காதலுக்கு மதம் ஜாதி தடை இல்லை. கொஞ்சம் பேர் அதை தத்துவம் மாதிரி பேசுறான். இந்த காதல் ஒண்ணுதான் மதத்தை உடைத்து எறியும். காதல் என்பது ஜாதியை உடைத்து எறியும். எங்கடா உடைத்து எறிஞ்சிருக்குது? எங்க உடைச்சு எறிஞ்சிருக்குது? மதம் தாண்டி இங்க இருந்து முஸ்லீம் பிள்ளைய ஒருத்தர் எடுத்துட்டு போனானே, 3 நாள் வச்சிருக்கிறான். 3 நாள் வச்சு 4ஆம் நாளைக்கு கசத்தி எரிஞ்சு ரோட்ல தூக்கி எரிஞ்சிட்டு போறானே, மதத்தை உடைச்சுதா? ஜாதியை உடைச்சுதா? இல்லையே. அந்த பெண் அபலையாக நடு ரோட்ல தூக்கி வீசப்படுகிற அந்த நேரத்தில் வேறு 4 கயவர்கள் அந்த பெண்ணை பார்த்து எனக்கும் வருவாயா, எனக்கு உன்னுடைய முந்தானையை விரிப்பாயா என்று கேட்கிறான. இது ஜாதியை ஒழித்ததா? மதத்தை ஒழித்ததா? எங்கே ஒழித்திருக்கிறது? விபச்சாரத்தை வளர்க்கிறது, கேடுகட்ட கலாச்சாரத்தை வளர்க்கிறது. இத போய் பெரிய பெரிய படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அறிவு ஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இல்ல, மதத்தை கடந்தது, ஜாதியை கடந்தது, இனத்தை கடந்தது. இது என்னடா ஜாதியை கடந்தது? மிருகத்தை விட
மோசமானது, நாயை விட கேடுகட்ட ஒரு செயல், பன்றியை விட மோசமான ஒரு செயல். அதுதான் விரும்பிய ஏதாவது ஒரு இனத்தோடு போயிட்டே இருக்கும். எதுன்னு பார்க்காது, தனக்குள்ள இனம் என்று பார்க்காது, யார்த்தனாலும் போறது என்பது அந்த இனத்தை சார்ந்தது. அதுவா மனுஷ கலாச்சாரமா இது அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது. அதனால இது ஜாதியை ஒழிக்காது, மதத்தை ஒழிக்காது, ஜாதி சண்டை இழுத்துக்கணும். ஜாதி சண்டை வருவதற்கெல்லாம் எது காரணம்? இதான காரணம். அவன் கொண்டாட்டி இவன் வச்சிருக்கான், இவன் கொண்டாட்டி அவன் வச்சிருக்கான், அடுத்தவனுடைய ஜாதி. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது, அதனால இவ்வளவு மோசமான சண்டைகள் வருது. அப்ப இதுவெல்லாம் அதுக்கு தீர்வு கிடையாது. கலாச்சார வீழ்ச்சி தான் இவ்வளவுக்கு காரணம்ங்கிறத விளைவிக்கணும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒன்று ரெண்டு சம்பவங்களை உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன். இதை யாரும் தடுக்கல. இந்த ஆலிம்களும் கதைகளை பேசக்கூடிய இந்த லெப்பமார்களும் இவர்கள் யாராவது இதை தடுத்து இருப்பார்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒழியும். இந்த கலாச்சாரம் மோசமாக வருவதற்கு எது காரணம்? முதல்ல சினிமா. இப்ப சினிமாவோட சீரியல் ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஒரு நேரம் என்பது சினிமாவில் தான் ரொம்ப அனாச்சாரம், ரொம்ப மோசமான காட்சிகள் அதுலதான் இருந்துச்சு அப்படின்னு பேசணும். இன்னைக்கு அப்படி இல்லையே. ஒரு ஆண் ஒரு பெண்ணை இழுத்துட்டு எப்படி ஓடணும் அப்படிங்கறத நம்ம வீட்டில் உள்ள டிவி நம்ம பிள்ளைக்கு பாடுகிறது. நான் இவ்வளவு சம்பவத்தையும் சொன்னேன். இந்த சம்பவங்கள் அனைத்தும் நடப்பதற்கு எது காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ காலேஜினுடைய ப்ரொஃபசர் இது அப்படியே பாடம் நடத்தினாரா? வேற யாராவது பாடம் நடத்திட்டு போனாங்களா? யாரும் பாடம் நடத்தல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி அவ்வளவு அற்புதமா பாடம் நடத்துது. யாரெல்லாம் உட்கார்ந்து பார்ப்போம்? பாப்பா உட்கார்ந்து இருப்பாரு, அம்மா உட்கார்ந்து இருப்பா, அண்ணன் தம்பி, அடுத்த வீட்டுக்காரன், எழுத்த வீட்டுக்காரன், எழுத்த வீட்டு பொம்பளை, எல்லாரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து, இன்னும் சொல்ல போனா வட்டாரத்தோடு அந்த கொந்தும்பிங்கிற அந்த எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இதை பார்க்கிறது. எதை பார்க்கறீங்க? எப்படி ஒரு பிள்ளைய ஒருத்தர் சைட் அடிக்கலாம் அங்கிருந்தானே சொல்லிக் கொடுக்கலாம். எடுத்த உடனே இழுத்துட்டு ஓடுறது எவனும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஒரு ஆண் வருவாரு, அவர் அப்படியே பார்ப்பாரு, ஒரு பெண்ணிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அப்படி பேசிட்டே இருக்கும் போது முதல்ல நட்பு அப்படிம்பாங்க. என்னடா நட்பு? ஆம்பளையே இல்லையா? பொம்பளை வேணுமா? இவனும் கொஞ்சம் பேர் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே பழகுறேன். யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறேன்? ஏன் ஒரு 90 வயசு கிளவிட்ட பழங்க. 90 வயசு கிளவிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்னா வரமாட்டேங்குது. உங்க உமாட்ட வர மாட்டேங்குது, எங்க உமாட்ட வர மாட்டேங்குது. தாயிட்ட ஃப்ரெண்ட்ஷிப், ரசூல்லா தாயிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைங்கிறாங்க. ரசூல்லா தானே சொல்றாங்க, உன்னுடைய தாயிடத்தில் அதை முதல்ல நட்பு அங்க இருந்து வள அப்படிங்கிறாங்க. தாய போலாம், யார உமாத போலாம், வேற மாதிரி வேற வார்த்தையெல்லாம், அது மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிட்டு போறான். அங்க ஃப்ரெண்ட்ஷிப், அங்க நட்பை காணல. எங்க இருக்குது? அடுத்த வீட்டுல, எதிர்த்த வீட்டுல, படிக்க போன இடத்துல ஒரு உள்ள அப்படியே வந்துருச்சுன்னு வைங்களேன், ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும். ஒருத்தர் ஏன்டா அங்க போனேன்? நோட்டு வாங்க போனேன். உன் கூட அந்த பிள்ளை மட்டும் தான் படிக்குதோ? இல்ல, எல்லாரும் படிக்கிறாங்க. ஏன் அந்த பிள்ளைகிட்ட போய் வாங்குற நோட்டு? அந்த பிள்ளைகிட்ட இருக்குன்னு வாங்குறேன். ஏன் உன் கூட படிக்கக்கூடிய அப்துல்லா, இஸ்மாயில், டேவிட், இப்படி 4 பேர் இருப்பாங்க, அவன்கிட்ட இருக்காதா? அதெல்லாம் சரி வராதுப்பா. ஏன்டா சரி வராது? நோட்டு வாங்க போறேன், வேற ஏதாவது வாங்கிட்டு வரக்கூடாது, வாங்கிட்டு வந்துடுறான். இங்க 1000 பேர் இருப்பான். அந்த பிள்ளைய விட நல்ல படிக்கக்கூடிய பையன் இவனோடி படிப்பான், இவனுடைய கிளாஸ்மேட்டா இருப்பான். அவன்கிட்ட போய் இவன் நோட்டு வாங்க மாட்டான், அவன்கிட்ட நட்பு வைக்க மாட்டான். இங்க இருந்து சைக்கிள் தூக்கிட்டு பைக்கை தூக்கிட்டு 4 கிலோமீட்டர் போவான். அவன் அப்பாவும் கேட்பாரு, எங்கடா போற? நோட்டு வாங்க போனேன். சரி வாங்கிட்டு வா. எங்க போய் நோட்டு வாங்கின, என்ன நோட்டு வாங்கின, எப்படி வாங்கின அப்படின்னு கேட்கவே இல்லை. அதே மாதிரி அந்த சைடு அங்கேயும் பயம். பெல் அடிப்பாங்க, வீட்டில் உட்காந்துட்டு நான் இருக்கா நோட்டு வேணும் அப்படியா? உடனே உமாக்காரிய பிள்ளைய அனுப்பி, யாரோ உன் கூட படிக்கிற பையனம்மா நோட்டு கேட்கிறான், நோட்டை கொடு. ஏன்டா வந்தன கேட்குமா அந்த தாய்? எதுக்கு வந்த? ஏன் ஒரு கிளாஸ்ல குறைஞ்சபட்சம் 40 பேர் 50 பேர் படிக்கிறாங்கல்ல, 25 பேரால் படிக்கிறானா இல்லையா? அது என்ன 25 பேரை விட்டுட்டு அந்த பிள்ளைகிட்ட மட்டும் ஏன் நோட்டு வாங்கின என்ன கேட்கணும்ல? எதுக்கு தேவை? கடைசி அந்த பிள்ளைய கொண்டு அந்த தாய் விட்டுருமா? இவ வந்து உட்காந்து நோட்டை தாரியா
ஒரு நாளைக்கு கரெக்டா போகும். அடுத்த நாள் என்ன செய்வான், நோட்டை குடுக்கறதுக்குன்னு ஒருக்க போவான். சரி நோட்டை கொடுத்தாச்சா, அடுத்த வந்தான். அதுக்கடுத்து என்ன செய்வான், இன்னொரு நோட்டு வேணும். முதல்ல சயின்ஸும்பா, அடுத்து கணக்கும்பா, அதுக்கப்புறம் அறிவியலும்பா, புவியியலும்பா, எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்து படிக்கிறான்னா ஃபெயில் ஆகி போயிடும், அது தனி விஷயம். வாங்கிட்டு வந்து இவன் படிக்க மாட்டான், கொடுத்துச்ச நோட்டு அந்த பிள்ளையும் படிக்காது, கடைசி 2 பேரும் ஃபெயில் ஆகிவாங்க, அது தனி விஷயம். நோட்டு இப்படி கொடுக்கல் வாங்கல் இப்படி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தா தான் நோட்டு வாங்கி பார்த்தோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நோட்டு மட்டும்தான் உமா பார்வையில நோட்டு போகும், இங்க இருந்து நோட்டு வரும். இதுதான் வெளிப்படையான பார்வையில். உள்ள என்ன இருக்கும், உன்னை பார்த்தேன், உன் கண்ணை பார்த்தேன், உன் கண்ணத்தை பார்த்தேன் அப்படின்னு பார்த்தேன் 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 பார்த்தேன்னு பார்த்துட்டே இருப்பான். அதுக்கு அடுத்து உன் முதுக பார்த்தேன், உன் தலையை பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பம் ஆகும். நீ பேசினீங்க, அந்த பேச்சை பார்த்தியா, எவ்வளவு அற்புதமா இருக்குது. உலகத்திலேயே இந்த ஒரு புள்ள குரலை மட்டும் கேட்ட மாதிரியும் வேற குரலே இவன் கேட்காத மாதிரியும் என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ அத்தனை பொய் அங்கதான் பார்க்க முடியும். எல்லாம் பொய் சொல்லி அப்படியே செட்டப் பண்ணுவான். இதெல்லாம் அம்மாவா சொல்லி கொடுத்தா, வாப்பவா சொல்லி கொடுத்தா இல்ல, அந்த டிவியில சீரியல்ல இப்படியே சொல்லி கொடுத்துப்பான். அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பார்வை, வரும்போது ஒரு பார்வை, அதுவும் ஒரு மாதிரியா பார்க்கும், இவனும் ஒரு மாதிரியா பார்ப்பானா, ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அப்புறம் நோட்டு கொடுக்கறது, அப்புறம் அதுல எழுதுறது, கவிதை எழுதுவான், அதை எழுதுவான், இதை எழுதுவான், அப்படி ஒரு மாதிரி செட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் பார்ப்பான், என்ன ஒரு மாதிரியா செட் ஆயிடுச்சு, ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. இதெல்லாம் அப்படி போயிடும். யாருக்கு இதுவரை இந்த ரூட் வரை போகும்போது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க 2 மாத்திரம் அப்படியே பேசிடுவாங்க, வெளியில கேட்டா கூட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு போயிடும். கடைசி எங்க போய் நிற்கும், அப்பதான் மாட்ட வருவான், எனக்கு ஒரு செல்போன் வேணும் அப்படிமா. எதுக்குடா 10th படிக்கிறவனுக்கு எதுக்கு செல்போனு, +2 படிக்கிறவனுக்கு எதுக்கு செல்போனு? இங்க இருந்து காலைல 8 மணி 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போற, பக்கத்து ஸ்கூலா இருந்தா மத்தியானம் சாப்பிட வந்துடுற, கொஞ்சம் தூரம் பாளையங்கோட்டையா இருந்தா சாப்பாடையும் கையில தூக்கிட்டு போயிடுற, சாயந்தரம் 4 மணி அங்க பெல் அடிக்கிறானா இல்லையோ, நீ சைக்கிள் பெல் அடிச்சுட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துடுற. என்ன இந்த 4 மணி நேரத்துல என்ன செல்போனு? நம்ம அம்மா அப்பா யாராவது கேட்டீங்களா? ஒரு புள்ள செல்போன் கேட்குதுன்னா உனக்கு எதுக்குப்பா செல்போன் யாராவது கேட்டோமா? அதெல்லாம் கேட்கறது இல்லை. பாப்பா வெளிநாட்டுல இருப்பாரு, பீடிக்க மேல வேலை செய்வாரு, பிள்ளைகள கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி செல்போனை வாங்கி கொடுக்குறது. அவன் போறது 2 மணி நேரம் 3 மணி நேரம். அதுக்கு இடையில எங்கெல்லாம் கட்டடிச்சுட்டு சினிமா போறாங்கிறது தனி விஷயம், அது வேற எங்கெல்லாம் போய் நிக்கிறாங்கிறது அது வேற விவகாரம். இவ்வளவு நடக்கும் போது இந்த 3 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல வீட்டை விட்டு போய் திரும்ப வரதுக்கு எதுக்குப்பா செல்போன்? யார்கிட்ட பேச போற? ஒபாமாட்ட பேச போறியா? என்ன ஒபாமா நல்லா இருக்கீங்களா, என்ன அமெரிக்கால ஒரே பிரச்சனையா இருக்குதாம அப்படின்னு நீ பேச போறியா? அதுல நீ பேசினா அவன் கேட்கத்தான் போறானா? சரி, ஒபாமா அளவுக்கு போக வேண்டாம், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கிட்ட கேட்க போறியா? ஓரின சேர்க்கைக்கு இப்போ அது பரிசீலனை பண்ணலாம்னு சொன்னானே வீரப்ப மோலி, அவர்கிட்ட போய் என்னடா கிறுக்குத்தனமா சட்டம் போடுற, இப்படி எல்லாம் நீ ஒரு அடிக்க விடலாமா அப்படின்னு நீ பேச போறியா? என்ன நடக்குது? ஒண்ணு நடக்க போறது. கடைசி என்ன நடக்கும்னா செல்போன் அப்படி நோண்டிட்டே இருப்பான், அந்த பட்டன் அப்படியே சேஞ்ச் போயிடும். நீ வேணா பாருங்க, இந்த ஸ்கூல் பையன் காலேஜ் பையன் இருக்கக்கூடிய செல்போன், நேத்து வாங்கின செல்போனா இருக்கட்டும், ஒரு வாரத்துக்கு முன்னால வாங்கின செல்போனா இருக்கட்டும், சொறி பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஏன்? மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல அது நோண்டிட்டே இருப்பான். நோண்டுவதுங்கிறது SMS, அது தனியா அது போயிட்டே இருக்கும். வகி செய்தி மாதிரி இங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்து இங்க வரும், அது தனியா அப்படி போயிட்டே இருக்கும். அந்த செல்போன் பார்த்தாலேயே அவ்வளவு அருவருப்பா இருக்கும். இப்படி வாங்கி கொடுத்துறோமா? யாரும் கேட்கறதே இல்லை. இவன் வாங்கி கொடுத்த உடனே நம்ம செல்போன் கம்பெனி இருக்கா இல்லையா, அவ்வளவு பங்குக்கு இந்த காதலை வாழ வைக்கிறார்கள். எந்த அடிப்படையில்? சிம் வேணுமா, சிம்மம் போட்டுக்கிட்டானா வாங்கிட்டு போறியா? ஓசிக்கு காசுக்கு இல்ல, ஓசிக்கு சிம் வாங்குறியா இல்லையா? போறவா வாரம் எல்லாத்துக்கும். அன்னைக்கு ஒரு கடையில கூட்டமா இருந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா சிம்மும் இலவசமாக கொடுக்குறான். சரி, அதுக்கேற்ப இவ்வளவு கூட்டம், கூட சாக்லேட்டும் கொடுக்குறாங்க. எதுக்கு? ஒரு சிம்முக்கு ஒரு சாக்லேட் இலவசமா. அதனால சாக்லேட் இல்லாத கடைகளை சிம் ஓசிக்கு தான் கொடுக்குறான், அதை வாங்குறதுக்கு ஆள் இல்ல. ஒரு சாக்லேட்டும் கொடுக்கறதுனால அதை வாங்குறான். கடைசி என்ன தெரியுங்களா?
செல்போனும் ஃப்ரீ, சிம் கார்டும் ஃப்ரீ, செல்போனும் ஃப்ரீ. வாங்குறியா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு காலம் போயிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி அவன் என்ன செய்யறான், சிம் ஃப்ரீ அப்படிங்கிறான். அதுல என்ன, நீ 2 சிம் வாங்குறியா, உனக்கு இந்த சலுகை. இந்த 2 காலுக்கு மத்தியில இரவுல 11 இருந்து காலையில 5 மணிக்குள்ள பேசினா ஃப்ரீ. அது என்னடா அது? எவனாவது நைட்டு 11 மணிக்கு மேல பேசுவானா? யாராவது கேட்டோமா? எவனாவது கேட்டோமா? 11 மணில இருந்து காலை 5 மணி வரையும் ஃப்ரீ. அப்படின்னா என்ன? இதுதான் நடக்கும். ஏதாவது மீட்டு ஓடுதுன்னு அர்த்தம். எந்த பிசினஸ் மேனாவது நைட்டு 11 மணிக்கு பேசுவானா? அல்ல நம்மளாவது இப்படி பேசிட்டு இருக்கிறோமா? அப்பாடான்னு 10 மணி ஆயிடுச்சுன்னா பாய விரிச்சு படுத்து குரட்டை விட்டு தூக்கிட்டு இருப்போம். இவன் என்ன செய்யறான், அப்பதான் உட்கார்ந்து செல்போன்ல பேசுறான். அதுக்குன்னே வச்சிருக்கான். நீங்க ஒண்ணு விளைவிக்கணும், இந்த நைட்டு டயத்தை வாங்குறாங்களா இல்லையா? நைட்ல 11 மணில இருந்து காலை 5 மணி வரையிலையும் அந்த ஃப்ரீன்னு ஒருத்தன் அதை சொல்லி அந்த ஆஃபரை வாங்கிட்டான்னு வைங்களேன், மீட்டு ஓட்டுதான் அர்த்தம். 1-2 பேர் பிசினஸ் காண்டி வச்சிருப்பாங்க, அதை ஓட்டுங்க. இவைகள் எல்லாம் மீட்டு ஓட்டுறதுக்குன்னு அர்த்தம். மீட்டுனா வேற அங்க ஓடுதுன்னு அர்த்தம். அப்ப இது வாங்குறான். அப்ப செல்போன்காரன் இலவசமா எவ்வளவு வேணுமோ அதை வாங்கிக்க, எவ்வளவு உனக்கு ஃப்ரீ தர முடியுமோ அவ்வளவு தானே. அதான் ஒவ்வொன்னு இது வச்சிருக்கிறான், ஆஃபர் வச்சிருக்கிறானே, காசு கம்மி பண்றதுக்கு ரேட் கட்ட. எவ்வளவு பேசலாம், 10 பைசால பேசலாமா, அதுக்கு ஒரு ரேட்டு. 20 பைசா பேசணுமா, அதுக்கு ஒரு ரேட்டு. 50 பைசால பேசணுமா, அதுக்கு ஒரு ரேட்டு. SMS ஃப்ரீயா, ஒரு நாளைக்கு 3000 SMS அனுப்பு, உனக்கு ஃப்ரீ, அதுக்கு ஒரு ரேட்டு. இஷ்டம் போல வீட்டுல இருந்து பாக்கெட் மணி வாங்கி இந்த ரேட்டு கட்டணும்னு வச்சிருக்கான, அதுல காசை போட்டு எல்லாத்துலயும் பேசுறது. அப்புறம் என்ன ஆகும்? வீட்டுல முதல்ல நோட்ல ஆரம்பிச்சது, நோட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே போகக்கூடிய அந்த விளைவுகள்ல கடைசி செல்போன் சிம் கார்டு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசணும். பேச யாருக்கா தெரியுமா? எங்கேயாவது மூலையில் நிற்பான், தனியா ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு ஒரு மாதிரியா அப்படின்னா வைங்களேன், அது சம்பவமே இதுதான் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா எல்லாரும் யாரும் செல்போன் பயன்படுத்தக்கூடிய ஆள நீங்க பாருங்களேன், சாதாரணமா பேசுவாங்க. அப்படியா, சரி பிறகு வரேன் அப்படின்ட்டு போன வைப்பா, அல்லது ஏதாவது நேற்று இருந்தா பேசுவான். ஏதாவது 1-2 ரகசியமா இருந்தா கூட இங்க இருந்து அங்க போய் பேசுவான். இவ்வளவுதான் நடக்கும். இந்த கோர்ஸ் என்ன செய்யும் தெரியுமா? ஒண்ணும் வேண்டாங்க, இந்த 16 வயசு பையனுக்கு என்ன ரகசியம்? இந்த பிளஸ் 2 படிக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய பையனுக்கு என்ன ரகசியம் வேண்டி கிடக்குதுன்னு அவன் பேசாம செல்போன் வச்சுக்கிட்டு ஒரு மூலையில பிடிக்கிறான். ஏதாவது இருட்டான்னு பாக்குறான். எப்போ நைட்டு தானே ஃப்ரீ, அதனால எங்கேயாவது இருட்டு மூலை எங்கேயாவது இருக்குதுன்னு பாக்குறான். வீட்டுல மொட்டை மாடின்னு வைங்களேன், மொட்டை மாடிக்கு மேல போயிடுறான், அது இருட்டு தான். இருட்டுல உட்கார்ந்து பேசுறான் 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 பேசுறான். அதுக்கப்புறம் தான் பாக்குறான், ஓஹோ விடிஞ்சிடுச்சோ. அதுக்குள்ளேயுமாப்பா விடிஞ்சிடுச்சு, நான் 2 வாக்கு தான் பேசுனேன் அப்படிங்கிறான். ஏன் பேசுனது அங்க இல்ல, மும்மாட்ட ஒரு வார்த்தை பேசினா அது பெருசா தெரியுது, இவ்வளவு நேரம் அறுத்துட்டாள அப்படிங்கிறான். யாரு? மும்மாட்ட பேசினா, அண்ணன்ட்ட பேசினா, நண்பன் பேசினா அதுன்னு அறுத்துட்டான். எவ்வளவு நேரம் பேசிருப்பான்? 5 நிமிஷம் பேசிருப்பான். இங்க மீட்டு ஓடும் போது 5 மணி நேரம், 6 மணி நேரம், 10 மணி நேரம் ஓடுது. ஆனா கடைசி 5 மணி நேரம் போயிடுச்சோம், பேசின நேரமே தெரியலடா அப்படிங்கிறான். ஓடுதா? இவ்வளவும் செய்தது யாரு? இதைத்தான் இங்கதான் விஷயம். இவங்க படிதாண்டதுக்கு நான் சொன்ன ஆரம்பத்தில் உள்ள சம்பவங்கள் அனைத்தும் நடப்பதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சுற்றுப்புற சூழல், இது அத்தனையும் தான் நாமளை இவ்வளவும் வழிகெடுக்க செய்கிறது. இந்த ஆரம்பத்தில் நோட்டு வாங்குகின்ற அந்த நேரத்திலேயே அந்த தாயோ அந்த தந்தையோ அண்ணனோ தம்பியோ கூட இருக்கக்கூடியவர்கள் இது என்னப்பா என்று கேட்டு இருந்தார். ஏன் நோட்டை வாங்கி கொடுக்கிற, ஏன் அவன்கிட்ட போய் வாங்கணும், என்ன விவகாரம் என்று ஒரு கண்டிப்போடு நடந்திருந்தார். இந்த வேன் டிரைவரோடு ஓடுகின்ற நிலை ஏற்பட்டிருக்குமா? இத மாதிரி கேடுகட்ட கலாச்சாரங்கள் நடக்குமா? இவங்க சாமி செல்போன் வாங்கி கொடுக்கலாம், அந்த செல்போன் என்ன நிலை? கேமரா செல்போன் தான் வேணுமா? என்னப்பா என்ன கேமரா வச்சு என்ன செய்ய போற? இருக்கிற ஒவ்வொருத்தையா போட்டோ எடுக்கிறது, எவனே எடுக்க மாட்டான், ஒவ்வொருத்தையா போட்டோ எடுக்கிறது. அதனாலதான் ஒண்ணும் வேண்டாம், வீட்டுல இந்த மாதிரி காலேஜ் பையன் போய் உன் செல்போனை தானு தரவே மாட்டான், தலைகீழ நின்னாலும் தர மாட்டான்.
கொஞ்சம் விவரமான ஆளை என்ன செய்யறாங்க தெரியுமா? மெமரி கார்டு போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த மெமரி கார்டை உருவிட்டு வச்சுக்கலாம், நீ வேணா எப்படின்னா செக் பண்ண, என்ன ஏன் சந்தேகப்படுற, இருக்குது அந்த மெமரி கார்டு எல்லாத்தையும் வச்சிருப்பான். என்னென்ன ஐட்டங்கள் அசிங்கமான படங்கள் உட்பட அதுக்குன்னு சில கம்பெனிகளும் இருக்குது. இந்த சாங்ஸ் உனக்கு டவுன்லோட் பண்ணி தரேன், பாட்டுகளை டவுன்லோட் பண்ணி தரேன் அப்படிங்கிறான. அவன் பாட்டை மட்டுமா டவுன்லோட் பண்ணி கொடுக்குறான், எல்லா இளவையும் பண்ணி கொடுக்குறான். என்னென்ன மோசமான காட்சிகள் இருக்குதோ அத்தனையும் இந்த செல்போன்ல அவ்வளவு விவகாரத்தையும் கொண்டு வந்து வச்சு நிற்கிறான். ஏன் படிதாண்ட மாட்டான்? ஏன் மோசமான வழிகளுக்கு செல்ல மாட்டான்? ஏன் சின்ன வயசுலேயே இவ்வளவு கேடுகட்ட கலாச்சாரத்தில் அவன் புகாமை இருக்க மாட்டான்? அதனால முதலில் இதற்கு காரணம் பெற்றோர்களும் உறவினர்களும் தான். முதல்ல திருத்துங்க கேடுகட்ட இந்த கொள்கைகளை. நீங்களும் நாங்களும் அத்தனை பேர்களுமே இது மோசமான கலாச்சாரம் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்க பிள்ளைகளை திருத்துங்க. நாம நம்ம வீட்டில் திருத்தி விட்டோம் என்றால் இந்த தெரு திருந்தும், இந்த ஊர் திருந்தும். ஒவ்வொரு மனிதனும் இதை கேட்டிருந்தால், ஒவ்வொரு முஸ்லிமும் இதை கேட்டிருந்தால், ஒவ்வொரு ஜும்மா மேடையிலையும் இதை பற்றி பேசியிருந்தால் இந்த சமுதாயம் திருந்தும், திருந்தி இருக்கும். இதை பேசல. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இதற்கு எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமான காரணமே இந்த குர்ஆன் ஹதீஸை விட்டது. இறை பக்தி இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டாதனாலதான். கல்வி வேண்டும், அது உலக கல்வி வேண்டும் வேண்டாம் என்று சொல்லல. இந்த கல்வியை படித்து கொடுக்கின்ற பொழுது ஒழுக்க கல்வியை நம்ம படித்து கொடுத்தோமா? அல்லாஹ்னா யாருன்னு படிச்சு கொடுத்தோமா? ரசூலுல்லாஹ்னா யாரு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோமா? மறுமையான ஒண்ணு இருக்குது அதை நம்ம சொல்லி கொடுத்தோமா? அதை சொல்லல. இஸ்லாம் காட்டி தந்த அந்த ஒழுங்குமுறைகளை, ஒழுக்க நடைமுறைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய சமுதாயத்தில் சொன்னார், இன்றைக்கு எவ்வளவு ஒழுக்க சீர்கேடுகள் இருக்கிறது என்று நாம பேசுகிறோமோ இதே மாதிரி ஒழுக்க சீர்கேடுகள் அன்னைக்கும் இருந்துச்சு. கேட்கறதுக்கு நாதி இல்ல. மோசமான கலாச்சாரம் அன்றைக்கு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தினார்களே, எந்த அளவுக்கு திருத்தினார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார், வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டேன், என் மீது நீங்கள் தண்டனையை, அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். யாரு? நபி தோழர் வந்து சொல்றார், எனக்கு நீங்க தண்டனையை நீங்க கொடுங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்னப்பா நீ தப்பு பண்ணிட்ட? நீ என்ன பெரிய பாவம் என்ன பண்ணிட்ட? இன்னி சனைத்து, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் அப்படியே முகத்தை அப்படியே திருப்புறாங்க. திரும்பவும் அந்த நபி தோழர் திரும்பி வருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துக்கு நேரே அவர் பேசுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்க தண்டனையை தாருங்கள், நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் திரும்பவும் அப்படியே திரும்பிடுறாங்க. மீண்டும் அவர் சொல்கிறார், நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் திரும்ப திரும்ப நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் என்று சொல்றாரு, அவர் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கிறாரா, குடிபோதையில வந்து ஏதாவது உளறுகிறாரா என்று நீங்க பாருங்க. சஹாபாக்கள் அந்த நபி தோழரை அப்படியே செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இல்ல நல்ல நிலையில தான் இருக்கிறாரு. அவன் திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ உண்மையிலேயே இதை செஞ்சிட்டியா? ஆமா. அதற்கு பின்னால ரசூலுல்லாஹ் அந்த நபி தோழர்களுக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று நபி தோழர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை புகார்ல பார்க்கிறோம். எதுக்கு சொன்ன? ஒரு நேரத்தில் விபச்சாரம் கொடிகட்டி பறந்த அந்த மக்காவுல, மதீனாவுல இந்த நபி தோழர் இந்த தவறை செய்கிறார், இந்த மோசமான காரியத்தை செய்கிறார். செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு தண்டனை தாருங்க. எப்படி திரும்ப முடிஞ்சிச்சு? யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்காது. அவர் செய்த அந்த தப்பை அவரை மறைத்திருந்தால் யாருக்கும் தெரிந்திருக்காது. ஆனால் அவர் வந்து, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை தாருங்கள் என்று அவராக வந்து கேட்டு அவராக தண்டனை அறிவிக்கிறார் என்றால் எப்படி? அவரால் எப்படி சொல்ல முடிந்தது? இறைவனுடைய பயம், மறுமையில் அல்லாஹ் இதற்காக தண்டனை தருவானே என்று அவர் பயந்தாரே, அதனுடைய விளைவு. இந்த பயமும் என்ன ஒரே நாள்ல வந்ததா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒவ்வொரு நேரத்திலையும் அடிப்படையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வந்தார்களே, அதனுடைய பிரதிபலன் தான் இது. எப்படி சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜினல் ஐனி அன்-நவ்ரு, ஒரு மனிதன் அவன் பார்க்கிறானே அந்த பார்வை அவன் கண் செய்கின்ற விபச்சாரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கெட்ட எல்லாமே இல்ல, கெட்ட பார்வை. ஒரு மனிதன் கெட்ட பார்வை பார்க்கிறானே, இது அவன் கண் செய்கின்ற விபச்சாரம். ஒரு ஜினல் லிசானி, அவனுடைய நாக்கு செய்கின்ற விபச்சாரம், அவன் கெட்ட பேச்சை பேசுவது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளாக நபி அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்-நஃப்ஸு தமன்னா வ தஸ்தஹி, அவனுடைய உள்ளம் இப்படியெல்லாம் பேசுகின்ற பொழுது, இப்படியெல்லாம் கெட்ட செய்திகளை காதால் கேட்கின்ற அந்த நேரத்திலே அவனுடைய உள்ளம் அப்படியே இன்பம் முறுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சமுதாய போராட்டங்கள், இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான அடக்குமுறை எங்கிருந்து வந்தாலும் உடனடியாக களமிறங்கி போராடும் ஒரே இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அரசின் அலட்சிய போக்கானாலும் அநீதியானாலும் அடக்குமுறையானாலும் பாரபட்சம் பார்க்காமல் களமிறங்கி போராடும் தன்னலமற்ற இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். முஸ்லிம் என்ற காரணத்திற்காக யார் பாதிக்கப்பட்டாலும், உலகின் எந்த பகுதியில் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக கண்டன குரலை பதிவு செய்யும் துணிச்சல் மிக்க அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். முஸ்லிம் சமுதாயம் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடையூறாக உள்ள மதுபான கடைகள் முன் களமிறங்கி போராடி அப்புறப்படுத்தி வருவதிலும் முன்னோடியாக இருக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்ப ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக எழுத்து போராளியாய் உணர்வு வார இதழ். முஸ்லிம்களின் வாழ்வாதார கோரிக்கையான இடஒதுக்கீடு கோரிக்கைக்காக மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்குகள், பிரசுரங்கள் மூலமாக பல்லாண்டுகளாக முஸ்லிம் சமுதாயத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இடஒதுக்கீடு எனும் லட்சியத்தை இந்த லட்சியவாதிகளால் மட்டுமே வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தலைமையில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கும்பகோணத்தில் அணிதிரண்டனர். 2006 ஜனவரி 29ஆம் நாள் நடைபெற்ற இந்த எழுச்சியே தனி இடஒதுக்கீடு கிடைத்திட முக்கிய காரணமாக அமைந்தது. தமிழக முஸ்லிம்களின் வரலாற்றில் இந்த அளவிற்கு முஸ்லிம் சமுதாயம் ஓரிடத்தில் திரண்டதில்லை என்ற வரலாற்று முத்திரையையும் முஸ்லிம்களின் வலிமையையும் இது பறைசாற்றியது. இடஒதுக்கீடு போராட்டத்தின் இறுதியாக சிறை சென்றால்தான் இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றால் அதற்கும் நாங்கள் தயார் என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரகடனம் செய்தது. 2007 ஜூலை 4ஆம் நாள் முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்று திரட்டி தமிழகத்தின் 8 மத்திய சிறைச்சாலைகளை நோக்கி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் தலைமையில் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தியது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என லட்சக்கணக்கான மக்கள் கைதாயினர். ஆட்சியாளர்களை திணறடித்த இந்த போராட்டத்தின் மூலம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடை பெற்றுத் தந்தது. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆனால் கடைசியாக அதாவது அல் ஃபர்து தஸத்தக அவ் யுகذிபுஹு, அவனுடைய மர்மத்தானும் இதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதல்ல அடிப்படை என்னன்னா, எடுத்த உடனே ஒருத்தர் விபச்சாரத்துக்கு நான் போயிட முடியாது, போக மாட்டான். ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த பாவத்தை எடுத்த உடனே செய்ய முடியாது. படிப்படியாகத்தான் செய்வான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதல்ல என்ன செய்வான்? ஒரு மாதிரியா பார்ப்பான். இங்க இருந்து அங்க பார்வை, அங்க இருந்து இங்க பார்வை, அப்படி மாறி மாறி இந்த பார்வை வந்துகிட்டே இருக்கும். முதல்ல அப்படி யாரும் அதை தப்புன்னு கூட நினைக்க இயலாது. சாதாரணமா அப்படி போகும். அதுக்கு பின்னால பேசுவான், அதுக்கு பின்னால பிடிப்பான், அதுக்கு பின்னால காசு செலவு பண்ணுவான். கடைசி நிலை என்னன்னு கேட்டா விபச்சாரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப முதல்ல எதை தடுக்கணும்னா, விபச்சாரம் வருவதற்கு முன்னாலேயே அதனுடைய வாசல் தனிமையில ரெண்டு ஆணும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசுறாங்களே, அங்க வைக்கணும் ஆப். உனக்கு எதுக்குறா செல்போனு, உனக்கு எதுக்கு சினிமா, உனக்கு எதுக்கு சீரியல், அங்க முதல்ல இதை தடுத்து விடுவோம் என்றால் இந்த மோசமான இந்த விளைவு ஏற்படாது. முதல்ல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு செல்போன் வைக்கணும் வச்சுக்க, படம் பார்க்கணும் படம் பார்த்துக்க,
சினிமா பார்க்கணும், சினிமா பாரு, தனிமையில 2 ஆணும் பெண்ணும் சும்மா படிக்கிறதுல டவுட் கேட்கறாங்க அப்படிங்கிற அடிப்படையில எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு கடைசி தலையில கை வைக்கிறது மோசம். இதுல வரணும், முதல்ல இந்த அடிப்படையில வரணும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நபிகள் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறானே, வலா தக்ரபு ஸினா, ஜினாவின்பால் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த ஆயத்துக்கு விளக்கமே இதுதான். ஜினா செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் சொல்லல. இந்த ஆயத்துல நீங்கள் வலா தஸ்னு, விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை. சொல்லக்கூடிய வார்த்தையே அல்லாஹ் எதை சொல்கிறான் என்றால், அதனுடைய வாடை கூட, அதனுடைய வாசல்ல கூட நீ தலை வச்சு படுக்காத. தலை வச்சு படுக்காத என்ன அர்த்தம்? முதல்ல ஆணும் பெண்ணும் தனிமையில பேசாதீங்க. இது என்னைக்கெல்லாம் இந்த பேச்சு நடக்குதோ அதனுடைய விளைவு விபச்சாரம் தான். என்றைக்கெல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் செல்போன்ல தனியாக கொஞ்சம் குழாய்கிறார்களோ அதனுடைய வெளிப்பாடு இந்த விபச்சாரம் தான். அதனால அடிப்படையிலேயே இந்த விஷயம் வரக்கூடாது. ஆணும் பெண்ணும் பேசுவதில் முதல்ல நீங்க தடுங்க. இது ஒன்னொன்னா கலந்துரும். அங்க நீங்க லூஸ் விட்டீங்கன்னா கடைசி வரையும் பிரச்சனை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து இருந்தால் 3வது சைத்தான் இருப்பான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சூஃபியா இருந்தாலும் சரிதான். சூஃபி தான் நிறைய அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், தனி விஷயம். எவ்வளவு பெரிய கட்டுக்கோப்பான மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து இருப்பான் என்றால் சைத்தான் வந்து அங்க தூண்டி விட்டுருவான். ஏப்பா ஏன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற, லேசா தட்டு. தட்டானா பெரிய பெரிய ஐபிஎஸ் அதிகாரி அவன் ஆபீஸ்ல இருக்கும் போது அவனோடு பணிபுரிகின்ற ஒரு பெண் போலீஸ் அவனும் பக்கத்துல இருக்கிறா. 2 பேரும் தனியில இருக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தா சும்மா இருந்தா, அடுத்த நாள் பார்த்தா சும்மா இருந்தா, 3ஆம் நாள் போகும்போது லேசா தட்டி விட்டான். நான் அவன் நினைச்சா சும்மா ஏதோ தெரியாம பட்டுடுச்சு அப்படின்னு நினைச்சா. அடுத்த நாள் பாக்குறோம் கொஞ்சம் கூடுதலா தட்டுதான். அதுக்கு அடுத்த நாள் பாக்குறோம் வேணும் தட்டு மாதிரி தெரியுது. அதுக்கு பின்னால பிரச்சனை விளைய கொண்டுதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். போலீஸ் அதிகாரி வட்டத்தில் பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் நடந்த சம்பவங்கள், கலைக்காட்சியில் நடந்த சம்பவங்கள். எங்க எல்லாம் 4 பேர் இருக்கிறாங்களோ அங்க இது போன்ற நடக்கக்கூடிய சம்பவம் ரொம்ப ரொம்ப குறைவு. தனிமையில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆணும் அவன் ஆண் என்பதை தெளிவாக நிரூபிக்கிறான். அவன் ஒரு பக்கம் தப்பு பண்ணாலும் அவளும் சும்மா இருக்க மாட்டான். அவன் இவைகள் அத்தனையுமே ஆரம்பத்தில் இப்படித்தான், முதல்ல இப்படித்தான் பேசுவார்கள். சைத்தான் அப்படியே தூண்டி விடுவான். சைத்தான் தூண்டினுடைய விளைவு என்னன்னு கேட்டா கடைசி விபச்சாரம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். இறை விசுவாசிகளே, சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر. யாரெல்லாம் சைத்தானுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றுகிறார்களோ அந்த சைத்தான் இவர்களுக்கு, சைத்தானுடைய கைக்கு யாரெல்லாம் மாட்டிக்கொண்டார்களோ, சைத்தானுக்கு யாரெல்லாம் தன்னை ஒப்படைத்து விடுகிறார்களோ, சைத்தானுக்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டு விடுகிறார்களோ அந்த சைத்தான் கட்டுப்படக்கூடியவர்களுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? மானக்கேடான, அருவருக்கத்தகுந்த, மோசமான இந்த கலாச்சாரத்தை தான் அந்த சைத்தான் உங்களுக்கு ஏவுவான். இந்த வழிமுறை என்ன? கெட்ட பார்வை என்ன? நபிமார்களுடைய பார்வையா? நல்லவர்களுடைய பார்வையா? மோசமானவருடைய பார்வையிலையா? கரெக்டா ஒரு கெட்ட பார்வை வந்துருச்சுன்னா சைத்தான் அப்படியே மெருகூட்டுவான். இதை பேசுப்பா, ஒண்ணு லேசா பார்த்துட்டாளா, இன்னொரு சைத்தான் பக்கத்துல வந்துருவான். இந்த நண்பன் இருக்கிறானே இல்லையா, அவன் வந்துருவான். பிக்கப் பண்ணு அப்படின்னு தூண்டி விட்டுட்டே இருப்பான். சேர்த்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போட மாப்பிள்ள இதுல இல்லாம என்னடா இந்த வயசுல இல்லாம உங்க வாக்கு வயசுக்கு வந்த பிறகு இதெல்லாம் அனுபவிக்க போற, இப்படி கொஞ்சம் பேர் நல்லா அனுபவிடா, போய் பாரு, அடிப்பாளடா, அடிச்சாலும் வாங்கிக்க. இது பெரிய தியாகம். பொம்பளைக்கு அடி வாங்குறது பெரிய தியாகமா? செருப்பால் அடிச்சுட்டால, ஆமா உன்னுடைய அடி எனக்கு பெரிய பழக்கத்து அப்படின்ட்டுவான். மானம், ரோஷம், வெறுக்கம் இதெல்லாம் வேண்டாமா? ஒரு செருப்பை கட்டி
கட்டி அடிக்கிறா, உன்னை சீலு துப்புறா, காரி துப்புறா, இது எல்லாம் மானக்கேடான விஷயம் அப்படின்னு நினைக்க வேண்டாமா? இவன் என்ன நினைக்கிறான்? புனிதம் அப்படின்னு நினைக்கிறான். இது பெரிய தியாகம் நினைக்கிறான். தியாகம் என்று சொல்வதற்கு கூட 4 பேர் உட்கார்ந்துட்டு, ஆமா அவன் செய்யலையா பெரிய தியாகம், இவன் செய்யலையா பெரிய தியாகம், நீ செய். சினிமால தானே காட்டுமா, சீரியல் அப்படித்தானே காட்டுமா, செருப்பால அடிச்சிருப்பா, அவ்வளவுதானடா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வாங்க. இவ்வளவு மானக்கேடான விஷயங்கள். இது என்ன தெரியுமா? சைத்தான் அப்படியே அலங்கரிச்சு காட்டுவான். சைத்தான் நம்மளுக்கு இப்படிலாம் ஒருத்தர் ஒரு ஆண் இன்னொரு ஆண் அடிச்சா என்ன நினைக்கணும்? சாதாரண நம்முடைய நண்பரை காரி துப்பிட்டான போனா உன்னை பேச மாட்டோம். அப்போ ரோஷம் மானம் எல்லாம் இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளை காரி துப்புனானா அந்த மான ரோஷம் எல்லாம் போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சைத்தான் அப்படி சைத்தான் ஆமாலகும், அவர்கள் செய்யக்கூடிய அத்தனையும் சைத்தான் அலங்காரமாக காட்டுவான். காட்டிக்கிட்டு இருக்கிறான். அடி வாங்கினியா அது நல்லதுதான், உத வாங்கினியா காதல் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். எங்க இருந்து? அடி உதையில இருந்துதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அதுக்கு தத்துவத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்து எப்படி எல்லாம் அடி வாங்க முடியுமோ அப்படிலாம் அடி வாங்குங்கிற மான ரோஷம் எல்லாத்தையும் இழக்க வைக்கணும். ஒரு மனிதனுக்கு மிக உயர்வானது அவனுடைய மானம் தான். மானத்தை போனதற்கு பின்னாலையும் அந்த பிள்ளை வேணுமா, அவன் வேணுமா அப்படி யோசிக்கிறது இல்லை. அது எல்லாம் இவனுக்கு நல்லதாப்படுது. அதனால திருக்குறான்ல அற்புதமா அல்லாஹ் சொல்றான், இது சைத்தானுடைய வழி. சைத்தான் இப்படித்தான் உங்களுக்கு அழகாக காட்டுவான். சைத்தானுக்கு எவனெல்லாம் கட்டுப்படுகிறானோ அவனுடைய வழிகள் எல்லாம் இவ்வளவு மோசமான கலாச்சாரத்தில் தான் போய் விடும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. எனவே எத்தனையோ மோசமான கலாச்சாரங்கள் இருந்தாலும் நம்ம ஊர்ல இப்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் இந்த விபச்சாரம் தான். அடுத்தவனை இழுத்துட்டு ஓடக்கூடிய அந்த கலாச்சாரம், அடுத்தவனுடைய பொண்டாட்டி இழுத்துட்டு ஓடுகின்ற அந்த கலாச்சாரம், மாமியாரோடு இருக்கின்ற அந்த கலாச்சாரம், வயசுக்கு வந்த பிள்ளைங்க டிரைவரோடு ஆட்டோக்காரனோடு ஓடுகின்ற அந்த கலாச்சாரம், இது இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகிறது. இது ஒவ்வொரு ஜமாத்தும் இதை கையில எடுத்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, நாங்க மட்டும் பேசினா இதுக்கு காரியம் ஆகாது. நீங்களும் பேசுங்க, உங்க வீடுகள்ல பேசுங்க. ஜமாத்தார்கள் எதுக்கெல்லாமோ நீங்க ஊர் கூட்டம் போடுறீங்களே, இத மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, இதை என்ன செய்யறது அப்படின்னு பேசுங்க. இது நம்முடைய சமுதாயம் தலைத்தோங்கும், நல்ல நிலையில முன்னேறும் என்பதற்கு இது நாங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்கிறோம். வல்ல அல்லாஹ் இந்த கேடுகட்ட கலாச்சாரத்தில் இருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்றுவானாக. வாசகம் ராவண அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்